வணக்கம். இன்றைக்கி நம்ம முத்திரைகள் செஞ்சு பார்க்க இருக்கிறோம். நமக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும், நிறைய எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும். அந்த சிந்தனையெல்லாம் போக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு முத்திரை காசியப முத்திரை. இதை நம்ம ஆமை முத்திரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆமை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், ஆமை ஓடு எவ்வளோ உறுதியாக இருக்கும், அது ஐம்புலன்களையும் உள்ளடக்கி வச்சுருக்கும். அதேமாதிரி ஆமையினுடைய ஆயுள் காலம் அதிகமாகும். ஏன்னா அப்போ அந்த மாதிரி ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த முத்திரை. காசியப்ப முனிவர் இந்த முத்திரையை செய்து நிறையா எதிர்மறை ஆற்றல்களை போக்கி நேர்மறையான சிந்தனைகள், நேர்மறையான ஆற்றல்களை அதிகப்படுத்தி தன் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டிய ஒரு முனிவர். அதனால் அந்த பேரையே இந்த முத்திரைக்கு நம்ம வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட நம்ம எதிர்மறை அப்படின்னு சொல்கிறது, நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுறது நம்மக்கிட்ட இருந்து மட்டும் வர்றதில்லை. நெகட்டிவ் தாட்டு, நெகட்டிவ் நம்மளை சுற்றி இருந்து வரவங்கக்கிட்ட கூட நிறைய நெகட்டிவ்ஸ் வரலாம். எதிர்மறையான எண்ணங்கள் நிறையா, மற்றவங்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளை பாதிக்கும். அந்த மாதிரி சுற்றி சமுதாயத்திலேருந்து வரக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை தடுத்து பாசிட்டிவான ஆற்றலை, நேர்மறையான எண்ணங்களை தூண்டுவதற்கு உதவக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த முத்திரை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள், இந்த மாதிரி இதெல்லாம் ஊக்குவித்து நல்லதை மட்டுமே எடுத்துக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு முத்திரை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஒரு நெகட்டிவ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பயம், கவலை, இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, இந்த மாதிரி நெகட்டிவ் செயல், நெகட்டிவ் சிந்தனை, நெகட்டிவ் எண்ணங்களில் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த முத்திரையை தொடர்ந்து கொடுக்கலாம். நல்லா அவங்களுடைய அந்த எதிர்மறை ஆற்றலை மாற்றி நேர்மறை சிந்தனைகளை, நேர்மறை செயல்களை செய்ய வைக்கிறதுக்கு இந்த முத்திரை உதவியாக இருக்கும். குறிப்பாக மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா தேர்வு சமயத்தில் ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், மனதில் ஒரு மன அழுத்தம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாணவர்களுக்கு இந்த முத்திரையை நம்ம கொடுக்கும்போது அவங்க அந்த பயம், பதட்டம்லாம் போக்கி என்னால் முடியும், நான் நல்லா தேர்வு எழுதுவேன், நல்ல மார்க் வாங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவான செயல், எண்ணம் எல்லாத்தையும் அதிகப்படுத்தி நல்ல வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த முத்திரை மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதேமாதிரி நம்ம கைகள் எல்லா விரலையும் சேர்க்கறதுனால ஒட்டுமொத்த ஆற்றலையும் ஒன்று சேர்க்கும் போது நமக்கு ஆற்றல் ஒரே இடத்துல சேரும் போது அது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டு அதை செயல்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எதையாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த ஜெயிக்கிறதுக்கு ஒரு மன பதட்டம் இல்லாமல் தெளிவான ஒரு சிந்தனையோடு, ஒரு பதட்டப்படாமல் நம்ம நினைச்ச காரியத்தை எதிர்த்து, எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்பை தகர்த்து நமக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த முத்திரை இந்த காசியப்ப முத்திரை. ஒரு பெஸ்ட்டான முத்திரை. நம்மளை சுற்றி நல்ல ஒரு வைப்ரேஷனை உண்டு பண்ணிக்கலாம். அப்போ நம்மளை சுற்றி நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல சிந்தனைகள் அப்படி இருக்கும்போது நமக்குள்ளேருந்து வரக்கூடிய நல்ல சிந்தனைகள், நேர்மறையான ஆற்றல் மற்றவங்களுக்கும் அது போய் சேரும். அது மாதிரி மற்றவங்ககிட்டருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ், அதாவது என்ன சொல்கிறது, அவங்ககிட்டருந்து வரக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்கள் நம்மளை பாதிக்காமவும் ஒரு பாதுகாப்பாகவும் இந்த முத்திரை இருக்கும். அப்போ நம்மகிட்டேருந்து பாசிட்டிவ் மற்றவங்களுக்கு போய் சேரும், மற்றவங்ககிட்டருந்து வரக்கூடிய நெகட்டிவ் நம்மக்கிட்ட வராது, அந்த நெகட்டிவ் அங்கேயே தடுக்கப்படும். அப்போ இந்த முத்திரையை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது நம்மளை சுற்றி நல்ல ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணிக்க முடியும். இப்போ இந்த முத்திரை நம்ம தவம் பண்ணும்போது செய்யலாம். நல்லா கண்ணை மூடிட்டு உட்காந்து நல்ல ஒரு மூச்சை இழுத்து விட்டு இயல்பாக செய்யும் போது உள்ளேருந்து வரக்கூடிய ஆற்றல் நம்மளை சுற்றி நல்ல ஒரு வைப்ரேஷனை உண்டு பண்ணும். இப்போ எப்படி இந்த முத்திரை செய்கிறது அப்படின்றத செஞ்சு பார்க்கலாம். இந்த 2 கைகளாலையும் நம்ம செய்ய போகிறோம். இந்த சென்டர் பகுதி இருக்குது பாருங்கள், இந்த 2 விரலையும் இருக்கு இல்லையா, அப்படி வச்சுட்டு இந்த 2 விரலையும் நல்லா இப்படி வச்சுக்கிறோம். அடுத்து இந்த 2 விரலையும் இப்படி கீழே வச்சுக்கிறோம். இந்த கேப்பில் கட்டை விரலை கொடுத்துருங்க. இந்த 2 விரலையும் இப்படி வச்சுக்கிறோம். இந்த 2 விரலும் கீழே இருக்கணும். உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், இந்த 2 விரலும் மேலே இருக்குது, சென்டரில் கட்டை விரல் இருக்குது, இந்த மோதிர விரலும் சுண்டு விரலும் கொஞ்சம் கீழே இருக்குது. தெரியுதுங்களா? இந்த மாதிரி முத்திரையை வச்சுக்கிறோம். நல்ல முட்டி மேலே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கலாம். இந்த கேப்பில் இந்த கட்டை விரல் இருக்குது, நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ எல்லா விரல்களையும் நம்ம எங்கே அழுத்துறோம்னா, ஒன்று இந்த மோதிர விரலும் சிண்டு விரலும் கைக்குள்ளே அழுத்துறோம், இந்த ஆள்காட்டி விரல் நடு விரலும் கட்டை விரலுக்கு மேலே அழுத்துறோம்.
அப்போ அழுத்தும் போது ஒட்டுமொத்த ஆற்றலும் ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை, நல்ல ஒரு எதையும் என்னால் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையே கொடுக்கும். அப்படியே முட்டி மேலே வச்சுக்கலாம், கண்களை மூடிக்கலாம். கண்களை மூடிட்டு மூச்சையே கவனிக்கலாம். இல்லை கண்ணை மூடுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்ணை திறந்துக்கிட்டு கூட மூச்சை கவனிக்கலாம். கண்ணை மூடுறது இன்னும் கொஞ்சம் நம்ம ஆற்றலை அதிகப்படுத்தும். கண்களை மூடிட்டு மூச்சை கவனிங்க, மூச்சையே கவனிக்கலாம். இந்த முத்திரையை நம்ம தொடர்ந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட செய்யலாம். இந்த முத்திரையை ரெகுலராக நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம எண்ணம் சொல் செயல்லையும் நமக்கு என்ன பண்ண முடியும், எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். ஒரு பெஸ்ட்டான முத்திரை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். நம்மளும் இந்த முத்திரையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம். செஞ்சு பாருங்கள், நிறைய நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை.